அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 31/7/2024 ஆடி மாதத்தின் 15ஆம் நாள் புதன்கிழமை ஏகாதசி. விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளான இந்த ஏகாதசி நாளில், அதுவும் ஆடி மாத ஏகாதசி, இந்த ஏகாதசி நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு வரிய ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 11 முறை சொல்லிட்டு தூங்குங்க. ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கு மட்டுமல்ல, நம் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான நாள். நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இந்த நாளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி பணம் வைக்கிற இடத்துல இந்த நாளில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் ஒரு துண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வச்சிங்கன்னா பண வசியம் உண்டாகும். அதே போல் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஏகாதசி திதியில் உங்கள் வீட்டில் விஷ்ணு பகவானுடைய திருவுருவப்படம் அல்லது சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா துளசி மாலை சாற்றுங்க. அது மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. துளசி மாலை சாற்றி நீங்கள் பெருமாள் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முடிந்தால் ஏகாதசி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிலைக்கும் துளசியை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. இந்த கடன் நீங்குவதற்கு பெருமாளை வழிபடுறது அவ்வளோ சிறப்பு. எப்படி குலதெய்வ வழிபட்டோம் அப்படின்னா கடன் தீருமோ, கர்ம வினை தீர அன்னதானம் செய்வதால் எப்படி கடன் தீருமோ, அதை போல ஆடி மாதத்து வரக்கூடிய ஏகாதசி நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் துளசி இலைகள் 2 கையில் வச்சுட்டு அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து சொல்லலாம், வீட்டில் இருந்து சொல்லலாம், பூஜையில் அமர்ந்து சொல்லலாம். ஆனால் அமைதியாக இருக்கணும். கச்சன்னு பேசிக்கிட்டு கச்சன்னு சத்தத்தெல்லாம் காதில் வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் மந்திரம் சொல்லியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அமைதியான இடத்துல அமர்ந்து சொல்லுங்கள். மிகவும் எளிமையானது. அந்த ஒரு வரியை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோ கோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்தே சொல்லுங்கள். கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓம் சங்கர்ஷனாய நமக. இந்த மந்திரத்தை கையில் துளசி இலைகளை வச்சுட்டு சொல்லிட்டு அந்த துளசி இலைகளை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் மனதுருகி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பண ஈர்ப்பு கண்டிப்பாக உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பெருமாளின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.